நான் Arulraj. I'm from Sri Lanka. I'm a visual artist. I'm now working in the UA. சிறு வயசில் எல்லோரும் ஓவியங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி தான் நான் ஓவியங்கள் ஆரம்பித்தேன் சிறு வயசுலேருந்து. ஸோ என்னுடைய பேச்சுலர் டிகிரி வந்து நான் முடித்தது வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் முடித்தது வந்து சென்னையில், கவர்மெண்ட் காலேஜ் சென்னையில். வளமையாக எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டூடியோவில் வந்து என்ன ஒர்க் பண்ணுன்னா ஸ்டில் லைஃப், போர்ட்ரேட், லைக் ஸ்டடி, அந்த மாதிரி ஸ்டடி எப்படி பண்ணோம் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். பட் நான் மாஸ்டர் டிகிரி பண்ணும்போது ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் நான் எதுக்கு அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், அதே பண்ணணுமா, ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வந்து எனக்கு உள்வாங்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் நான் எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் ஸோ நான் யார், எனக்கான ஐடென்டிட்டி என்ன, ஸோ அதை நான் தேட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், நிறைய என் செல்ஃப் போர்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த எக்ஸ்பிரஷனோட செல்ஃப் போர்ட்ரேட், நிறைய இந்த ட்ராயிங்ஸ் கலர் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆரம்பித்தேன். அந்த டைமும் இப்படி நான் அது எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணேன். அந்த டைமில் எனக்கு உடம்பு இல்லை, அதுலேயும் உடம்பு இல்லாமல் இருக்கவும் சரி ஓகே இதுக்கு பிறகு என்ன பண்ணலாம், ஏன் நம்ம ஏன் பண்ணிக்கிருக்கோம், தொடர்ந்து இதையே பண்ணிக்கிருக்கோம், இதுலேருந்து இது இவ்வளோ தானே இந்த ஒர்க் ஸ்டடி, இவ்வளோ தானே பெயிண்டிங்னா, இவ்வளோ தானே போர்ட்ரேட் பண்ணுறது, ஸ்டில் லைஃப் பண்ணுறது, ஓகே இந்த கம்போசிஷன் பண்ணுறது, வேறு மாதிரி என்ன யோசிக்க முடியாதா. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஸ்டூடியோலேருந்து 2017-18 அந்த டைமில் வந்து நான் ஊருக்கு போய்ட்டு வரும்போது அங்கே என்ன மாதிரி ஒர்க் பண்ணேன், அங்கே என்ன மாதிரி இருந்தேன், ஸோ அந்த எந்த லேண்ட்ஸ்கேப் என்ன, நான் யார், அது ஐடென்டிட்டி எனக்கு வேணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே எந்த போர்ட்ரேட் நான் வந்து அதுக்கப்புறம் நான் அப்பயும் போர்ட்ரேட் ஸ்டடி பண்ணும்போது ஸோ பேக்ரவுண்டில் வந்து எந்த லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா மலையக தமிழர்களுக்கான லேண்ட்ஸ்கேப் டீ ஸ்டேட், ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்பை பின்னுக்கு ஆட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த கலர் டோனை வந்து என் உடம்புல கொண்டு அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த அப்ளை பண்ணும்போது ஓகே எனக்கு வந்து அதில் சின்ன ஒரு உடம்பாடு, ஓகே இது நல்லா இருக்குது, இதான் நானா அப்படிங்கிற ஐடியோ வந்து பாடப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே இன்னும் நிறைய போர்ட்ரேட் அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் அம்மாவோட போர்ட்ரேட் பண்ணேன். ஸோ எங்கள் அம்மாவோட வந்து டீ ஸ்டேட்டை வச்சாங்க. ஸோ அவங்களோட போர்ட்ரேட் பண்ணேன். ஸோ அது நல்லா பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த மாதிரி போர்ட்ரேட், ஸோ அந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து நான் வந்து ஓகே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நான் வந்து ஃபுல்லாகவே மலையகம் சார்ந்த விஷயத்தை பண்ண ஆரம்பித்தேன். அந்த அரசியல் பொருளாதார பிரச்சனையை பேச ஆரம்பித்தேன், இந்த சமூக சார்ந்த பிரச்சனைகளை வந்து சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ 2019 வந்து என்ன மாஸ்டர் முடிஞ்சிச்சு. ஸோ நான் ஊருக்கு திரும்ப ரிட்டர்ன் போனேன். ஊரில் போய்ட்டு ஒரு வருஷம் ஸ்டே பண்ணியிருந்துக்கும் போது அங்கே வந்து நான் எப்படி வந்து என்ற சூழல் அப்படி சின்ன வயசில் எப்படி இருந்தேன். ஸோ ஓகே அந்த டைம் சின்ன வயசில் எப்படி இருந்தேன், ஸோ எந்த ரோட்டில் நான் போயிட்டு வந்தேன், எந்த வழியாக நான் வந்தேன், ஸோ அந்த விஷயத்தை பார்த்தேன். அங்கே வச்சு நிறைய லேண்ட்ஸ்கேப், என் சுற்றி உள்ள ஊரை வந்து நிறைய லேண்ட்ஸ்கேப் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த வீதி நான் போயிட்டு டெய்லி நடந்து வர வீதிகள் லேண்ட்ஸ்கேப் ஆரம்பிச்சு, இந்த தேலை ஸ்டேட்டு லேண்ட்ஸ்கேப் ஆரம்பிச்சு, இந்த ஊரில் லேண்ட்ஸ்கேப் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே அதுலேயும் ஓகே நல்லா இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அது போரிங் ஆகிடுச்சு. ஓகே அதுதான் எல்லாம் பண்ணுறாங்களே, ஓகே பார்க்க அழகாக இருக்கும், அதை பண்ணணுமா அப்படின்னு தோட்டம் வந்துச்சு. அப்புறம் அப்போ முக்கியமாக சொல்லப்போனால் பிரிட்டிஷ் காலனிகள் பீரியடில் வந்து இந்தியா வந்து கொண்டு வந்து இளைஞர்கள் கூட்டி வருவாங்க மக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன லைன் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைன் ரூமில் தான் இருந்தாங்க, இப்போயும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அந்த லைன் ரூமில் வந்து நான் வந்து இந்த ஸ்டூடியோ யூஸ் பண்ண தொடங்கினேன். ஸோ அது வந்து எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே எனக்கு கதையை சொல்கிறதுக்கோ இல்லை அந்த சூழல்லேருந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கோ இந்த ஸ்டூடியோவை ஒர்க் பண்ணுறது ஓகே எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நிறைய கதைகள் வந்துச்சு, சுற்றி நிறைய கதைகள். ஸோ சின்ன வயசில் நான் பார்த்த கதைகள், எங்கள் அம்மாட்டேருந்து பெறப்பட்ட கதைகள். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஓகே என்னோட ஒர்க்கில் கொண்டு வர ஆரம்பித்தேன்னா ட்ராயிங்ஸ் முன்னுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது நிறையா பெயிண்டிங் பண்ணேன். ஓகே பெயிண்டிங் ஓகே ஒரு கட்டத்துக்கு மேலே பெயிண்டிங் போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஓகே பெயிண்டிங் ஓகே அதை எல்லாம் பண்ணேன், ஆயில் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறேன். ஸோ அது போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ராக்டிக்ஸ் எப்படி ஆனிச்சுன்னா நான் பிரிண்ட் மேக்கிங் ரொம்ப ஆர்வம். பிரிண்ட் மேக்கிங் வந்து பெயிண்டிங் ஸ்பெஷல் பண்ணாலும் பட் பிரிண்ட் மேக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப அந்த டெக்னிக், ஸோ அது யூஸ் பண்ணுற ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஓகே அந்த டெக்னிக்கை வந்து எந்த ட்ராயிங்கில் கொண்டு ஆரம்பித்தேன். ஸோ வளமையாக நான் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணேன். கேன்வாஸை யூஸ் பண்ணி இருக்கும்போது அதில் எந்த உடம்பு ஓகே இந்த லேண்ட்ஸ்கேப் பண்ணும்போது வந்து பச்சையாக இருக்கும், ஸோ கலர் அழகாக இருக்கும், அழகாக காட்டணும். ஸோ அந்த தோட்டிலே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுதான் என் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. ஓகே அதில் என் லேண்ட்ஸ்கேப் வந்து எப்போயுமே மேலே வந்து அழகாக இருக்குது, பட் கீழே வந்து நல்லா இல்லை, ஒரு கரை படைஞ்சு காணப்படுது அப்படிங்கிற தோட்டில் வந்து என் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து என்ன பண்ணேன், ப்ரௌன் கலர் போர்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ப்ரௌன் கலர் போர்டில் வந்து என்னாச்சு, ஓகே எந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சேன். சின்ன வயசில் நான் இருந்த கதை, எந்த பர்சனல் ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தேன். சின்ன லைன் ரூமில் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி இருந்தேன், புள்ளகாமரா விஷயத்தில் எப்படி நான் எப்படி உள்வாங்கி இருந்தேன். ஸோ எங்கள் அம்மா அப்பா எப்படி இருந்த நெருக்கம் எப்படி இருந்துச்சு, லைன் ரூமில் எப்படி அந்த என்னென்ன ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த இதை வந்து நான் என்னாச்சு ஒரு பேப்பரில் கொண்டு ஆரம்பித்தேன், ப்ரௌன் கலர் பேப்பரில் கொண்டு வச்சேன். அந்த ப்ரௌன் கலர் பேப்பரில் கொண்டு வரும்போது எல்லோரும் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணாமல் எல்லோரும் வளமையாக ஒரு ஒர்க் பண்ணோம், இப்படி ஒரு ட்ராயிங் பண்ணாலோ இல்லாட்டி எந்த ஒரு பெயிண்டிங் பண்ணாலும் என்ன செய்வோம், மிடில் ஒர்க் பண்ணோம், பேப்பர் எடுத்து டக்குனு நடுவில் ட்ராயிங் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து அதில் உடம்படலை.
ஸோ இந்த காம்போசிஷனை வந்து நான் வந்து கோனர் காம்போசிஷன் கொண்டு போய் சென்ட்ரல் காம்போசிஷன் சென்ட்ரல்லேருந்து கோனர் அப்படி டிவைட் பண்ணேன். எல்லாம் இந்த காம்போசிஷனை ஃபுல்லாக கோனர் அப்படி டிவைட் பண்ணி கோனர் காம்போசிஷனாக இந்த ஒர்க்கெல்லாம் கொண்டு போனேன். இந்த சப்ஜெக்டையும் கோனர் ஒரு பேப்பரில் வந்து கோனர் சைட்டு கொண்டு போனேன். ஸோ அப்படி கொண்டு போயிட்டு ஓகே இது தான் இந்த ஒர்க் ஓகே அப்படின்னு என்ன பண்ண நான் மாஸ்டர்லேயோ இந்த பேச்சுலர்லேயோ படித்த விஷயத்தை இதில் அப்ளை பண்ண தொடங்கினேன். ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா வந்து கொலம்பஸ்கோப் ஸோ அந்த ஷோவுக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் வந்து நிறைய இன்னும் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து நான் வந்து எப்படின்னா நிறைய வந்து மிக்ஸ்டு மீடியா வந்து நிறைய யூஸ் பண்ண தோணும் அந்த ஒர்க்கில். அது எப்படி அந்த நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி தேயிலை பவுடர், ஸோ டீ ஸ்டேனர், நம்ம டெய்லி இந்த மக்கள் யூஸ் பண்ண அந்த டீ ஸ்டேட் அந்த மூமெண்ட்ஸ், அந்த பெண்களை யூஸ் பண்ண கார்டு, அப்புறம் வந்து அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண தோணுனேன். அதெல்லாம் வந்து நான் வந்து லைன் ரூமுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஸ்டூடியோ வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து பண்ண ஒர்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஓகே அப்புறம் நான் இங்கே யூஏக்கு வந்த பிறகு இன்னும் ரூமில் வச்சு சின்ன ஒர்க்ஸ். இப்போ நான் அந்த டைமில் வந்து என்ன செஞ்சேன், நிறையா வந்து சின்ன போர்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டில் இருக்கும்போது. ஸோ ஊரில் இருக்கணும் எல்லாத்தையும் பார்த்தோம் சின்ன போர்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த போர்ட்ரேட்டில் என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே வந்து யூஏயில் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தனால அங்கே அந்த டைமில் வந்து எனக்கு வந்து பெரிய லார்ஜ் படம் பண்ண கிடைக்கல. ஸோ அங்கே அந்த டைமில் என்ன செஞ்சேன், ஸோ இந்த ஒர்க்கில் வந்து மிக்ஸ்டு மீடியா, அதாவது காலேஜ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் அந்த கார்டை யூஸ் பண்ணி என் அம்மாவோட போர்ட்ரேட் பண்ணும்போது ஸோ அந்த கார்டை யூஸ் பண்ணேன், அம்மா யூஸ் பண்ண கார்டு. ஸோ நான் முன்னுக்கு நிறைய சின்ன போர்ட்ரேட் பண்ணி வச்சேன். அந்த போர்ட்ரேட் இதில் வந்து ஒட்டி அதில் வந்து 3 ஸ்டேன் யூஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி நான் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேர் கேட்பாங்க நான் ஸ்ட்ரிக்கான என்ன பண்ணுவீங்க, என்ன ஓகே என்னென்ன எல்லோரும் ஜென்ரலாக கேட்குற விஷயம் தான் அது. ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரெக் ஆகிற விஷயம் வந்து அப்படிங்கிறது இதை வச்சு நான் வந்ததில்லை, ஸ்ட்ரெக் ஆகிறது இல்லை. ஸோ சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது என் பேக்ரவுண்டில். மலைய தமிழ் பீப்புளை பற்றி சொல்ல வேண்டிய அந்த கம்யூனிட்டியை பற்றி சொல்கிறது நிறைய கதைகள் இருக்குது. ஸோ அது இன்னும் சொல்லிட்டே போகலாம். ஸோ ஸ்ட்ரக் ஆகிறது எதுவுமே இல்லை. அப்படியே 2024 நான் கொலம்பஸ்கோப்பில் வச்சேன் அதே ஒர்க்ஸ் வந்து இங்கே போட்டு வந்திருக்கு. நான் இங்கே யூஏவில் ஒர்க் பண்ணும்போது இது ஓகே ரொம்ப சர்ப்ரைஸ் இந்த ஒர்க் வந்து பார்க்கும்போது. நான் வந்து எனக்கு அங்கே பார்க்க முடியாத விஷயத்தை வந்து இங்கே ஃபோட்டோ ஒன்றில் வந்து ஓகே நான் பார்க்கும்போது நிறைய விஷயத்தை வந்து நிறைய கல்ச்சர்ஸ், நிறைய விஷயங்கள் அப்படின்னு எப்படி சொல்கிறது, நிறைய ஒரு புது அனுபவம் ஸோ இங்கே வந்து எனக்கு கிடச்சிருக்கு.